மாடி தோட்டத்தில் புளிச்சக்கீரை இருக்குது. அதை பொறிச்சிட்டு எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். முன்ன ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கு. அது இதெல்லாம் பறிச்சுட்டு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா இளந்தலையாக இருக்குது. இது கடையிறதுக்கு நல்லா இருக்குது. புளிச்சக்கீரை நல்லா பொரிச்சாச்சு. இது நல்லா 2 தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளிச்சக்கீரை நல்லா அலசி வச்சுட்டேன். இது நம்ம அப்படியே வேக வச்சிடலாம். பார்க்குறதுக்கு நம்ம தான் இருக்குது, வெந்ததுன்னா கம்மியாக தான் ஆகும். தண்ணி கொதிக்குது, கீரை போட்டுடலாம் உள்ள. இந்த கீரை கிடச்சிதுன்னா மாதத்தில் ஒரு நாளாவது நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ மார்க்கெட்லேயும் கிடைக்குது புளிச்சக்கீரைன்னு. அது நிறைய பேருக்கு செய்ய தெரியாது. நான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மாதத்தில் 2 நாளாவது நான் செஞ்சுருவேன். நீங்கள் வைக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு மார்க்கெட்லேயும் கிடைக்கி இது வாங்கி செஞ்சுக்கலாம். இப்போ இவ்வளவு நிறையா இருக்குது, வெந்ததுன்னா கம்மியாக தான் ஆகுது. பொடி பண்ணுறதுக்கு தேவையானது வரமிளகாய் 3. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எச்சு கம்மி போட்டுக்கலாம். நாம் தாளித்து கொட்டும்போது பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். எள்ளு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மல்லி 1/2 டீஸ்பூன். இது கூட நாம் வேர்க்கடலையும் வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போ வேக வச்சுருக்கிறேன். இது இப்போ எண்ணெய் இல்லாமல் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலையை வேக வச்சுருக்கிறேன். நான் குக்கரில் ஒரு 3 சவுண்ட் விட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். பிஞ்சு கடலையாக இருந்தால் நீங்கள் கீரை கூடைய போட்டு வேக வச்சுக்கலாம். இல்லாட்டி வறுக்கிற ஐட்டத்துக்கு கூட வறுத்து பொடி பண்ணி போடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதே மாதிரி கீரையோடு போட்டு வேக வச்சிடலாம். இந்த வேக வச்சு வேர்க்கடலை உள்ளே போட்டுடலாம். நீங்கள் பிஞ்சு கடலையாக இருந்தால் இது கூட வேக வச்சிடலாம். இல்லை தனியாக குக்கரில் வேக வச்சும் போட்டுக்கலாம். இது இப்படியே வேவிக்காமல் வறுத்து பொடி பண்ணியும் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டு அப்படியே மூடி போட்டுடலாம். நல்லா வெந்துடுது. இது குக்கரில் வேக வச்சதுனால வருங்கதா கடலக்கொட்டையும் நல்லா வெந்துடுது. இது தாளிச்சிட்டு கடைஞ்சிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கடைஞ்சி எடுத்துகிட்டு கூட மறித்து வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம வெங்காயம் தாளித்து கொட்டிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கு. நீங்கள் இல்லைன்னா எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு வெடிச்சிடுது. வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வரமிளகாய் போடலின்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளியும் போடுவாங்க, தக்காளியும் போடலாம். ஏன்னா அந்த புளிச்சக்கீரையில் அதே புளிப்பு இருக்குது. நான் எதுவும் போடுறதில்ல. நீங்கள் விருப்பப்பட்டால் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுது. நம்ம அந்த கீரையில் போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். ஒவ்வொருத்தர் இந்த தண்ணியை வடிச்சிட்டு வேறு தண்ணி ஊற்றி கடைவாங்க. வடிச்சிட்டோம்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். ஆனால் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குது. நாம் தண்ணியோடு வடிச்சிட்டா தான் நல்ல சத்து. இப்போ கடைஞ்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பிளெண்ட் இருந்தாலும் அதில் அடிச்சுக்கலாம். இல்லாட்டி மிக்சியிலே ஒரே சுற்றுட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த மத்தில் கடை போகிறேன். இந்த அளவுக்கு கடைஞ்சாச்சு. வறுத்து அரைச்ச பொடி போட்டுடலாம். இது கூட உளுந்து பருப்பு கடலைப்பருப்பும் போடலாம். இதே வேர்க்கடலையை வறுத்தும் போடலாம். உங்களுக்கு தேவையான அளவு வறுத்து போட்டுக்கலாம். இவ்வளவுதாங்க நம்ம புளிச்சக்கீரை கடையில். இது வெள்ளை சாதம், தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். ராகி களிக்கும் நல்லாயிருக்கு. இப்போ டேஸ்டியான புளிச்சக்கீரை கடையில் ரெடி. இதே மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.